ஜூஸ் போடுறதுக்கு ஒரு பழத்தை எடுத்து கழுவிட்டு அது உள்ள சதப்பத்தலில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுருக்கு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை மிக்சியில் அரைக்க போயிடலாம். மிக்சியில் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சாச்சு. இந்த வடிகட்டிடலாம். இதை ஜூஸ் இந்த மாதிரி தயார் பண்ணியாச்சு. இதை கிளாஸில் ஊற்றி இப்போ பருகிடலாம். சாத்துக்குடி ஜூஸ் தயாராகிடுச்சு. இது பல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பழம் இந்த சாத்துக்குடி. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அதிக அளவில் இருக்கிறவங்க காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய்களை உடனே சரி பண்ணிடும். இந்த பசி எடுக்காமல் இருக்கிறது, வாந்தி குமட்டிகிட்டு இருக்கிறது, இந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும். ஜீரண சக்தியை அதிகரித்து நல்ல பசியை தூண்டி நல்லா சாப்பிட வைக்கும். இதில் இந்த சாரோட இஞ்சியும் கலந்து சாப்பிடும் பொழுது வயிற்று புண்ணையும் குறைக்கும். இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். குறிப்பாக குழந்த வளர்ச்சிக்கு மிகவும் நல்ல ஒரு பழம். இதை சாப்பிடும் பொழுது அவங்க ரொம்ப தெம்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இதில் குறைவான கலோரி இருக்கிறதுனால இது வெதுவெதுப்பான தண்ணீரில் இதை கலந்து டெய்லி சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு இருக்கிறதுனால சருமத்தை பழுபழுப்பாக்கி தோல் சுருக்கத்தை குறைச்சி இது சாப்பிட்டுட்டே இருந்தபோது வயது அதிகமாக இருக்கிறவங்க கூட ரொம்ப இளமையாக தெரிகிற மாதிரி தெரிவாங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியையும் சரி பண்ணும். பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கோளாறுகளை குறைச்சி கற்கள் உருவாவதையும் தடுக்கும். இதில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்கிறதுனால இந்த பழத்தை இது சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இதை சேர்த்துக்கூடாது. இவ்வளோ மருத்துவ குணம் இந்த சாத்துக்குடி சாரை நம்ம தினமும் பருகிட்டு வந்தோம்னா ரொம்ப இளமையான தோற்றத்தில் தெரியும். ஏன்னா அந்த இளமையான தோற்றம் தெரிகிறதுக்கு தானே இவ்வளவு இதெல்லாம் எடுக்கிறோம். எப்பயுமே சுறுசுறுப்பாகி, இளமைனா என்ன, எப்பயுமே சுறுசுறுப்பாக நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பானங்களெல்லாம் பருகணும். அதே மாதிரி கோடை காலத்துக்கும் ஏற்றது. குளிர்காலத்துலேயும் இது சாப்பிட்லாம். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வெந்நீர் கலந்து சாப்பிட்டோம்னா எந்த ஒரு சளியும் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பை கவனிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.